இப்போ எங்கெங்கேயோ நடந்த ஆணவங்களே தர்மபுரியில நடந்தது, அப்புறம் நம்ம நாமக்கல் பக்கத்துல நடந்தது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இங்க சென்னையில் பல மசுருங்கெல்லாம் பேசுவாங்க, யோ இப்பெல்லாம் ஏதியா சாதி, இப்பெல்லாம் யாரையா சாதி பார்க்கறான் அப்படின்னு பேசுறானுல்ல. இதே சென்னையில் நடந்திருக்குல்ல சாதி பார்த்த நிகழ்வு. சார் சென்னையில் எஸ்சி பறையர்னு சொல்லி வீடு கேட்க முடியாது சார். அந்த மயிர் நிலைமை தான் இங்க இருக்கு. இயற்கையா வந்து ஒரு பெண்மணியை பார்த்தா ஒரு காதல் ஏற்படும், அதன் மூலியமா வரக்கூடியதான் இந்த சாதி மறுப்பு திருமணம் எல்லாம். ஏன்னா நீ தான் சார் சாதி மறுப்பு திருமணம் நீ சாவரன்னு தெரியுது இல்ல. இது வக்கற்ற அரசு, வகையற்ற அரசு, கேடுகட்ட சமூகம் உன்னை கொள்ளுதுன்னு தெரியுது இல்ல. என்ன மயிருக்கு நீ போய் அங்க போய் தாலி கட்டுற, என்ன மயிருக்கு அங்க போய் லவ் பண்ற, அங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணுக்குதா? பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் பெரியார் மண்ணா பெரியார் மயிரா தடித்தவர். ஓ, எங்க உயிர் போறது பெரிய விஷயம் இல்ல, உங்களுக்கு பெரியார் மண்ணா பெரியார் மயிரான்றது உங்களுக்கு தடித்த வார்த்தை. என்ன நாகரிகம்? யாருக்கு நாகரிகம்? ஆண்ட பரம்பரை ஒரு மயிர் இல்ல, பெரிய ஆண்ட பரம்பரைன்றோம்ல. நாங்க அந்த பரம்பரை போய் தாசியார் ஆபீஸ்ல பியூன் கிட்ட கை கட்டிட்டு நிப்பாந்திருப்பா, தலைவரை ஒரு 100 ரூபா தராத கொஞ்சம் கையை தாங்க கூட அப்படின்னு நிப்பான் தெரியுங்களா? அப்பெல்லாம் அந்த மீசையில அப்படி மைசு விட்டுருவாங்க. அவ எங்க இருந்தவ தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற கரும்பு முடிச்சவன அப்படின்னு சொல்ற போக்கு இயல்பா இருக்கீங்க. இது ரொம்ப ஓவர்னா எங்க அனுபவத்தை சொல்றேன். நான் இந்த மாதிரி எத்தனை வழக்குகளை நம்ம பார்த்திருப்போம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும், மேலும் திமுகவின மூத்த உறுப்பினரும் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவருமான முனைவர் காமாட்சி ஐயா வணக்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு மூர்த்தி சார், தொடர்ந்து வந்து ஆணவ கொலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது பாக்குறோம் தமிழகத்துல. இப்ப நம்ம திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க, 60 ஆண்டுகளா வந்து நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம், இது பெரியார் மண் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் பெரியார் மண்ணா பெரியார் மயிரா தடித்த வார்த்தை. ஓ, எங்க உயிர் போறது பெரிய விஷயம் இல்ல, உங்களுக்கு பெரியார் மண்ணா பெரியார் மயிரான்றது உங்களுக்கு தடித்த வார்த்தை. என்ன நாகரிகம்? யாருக்கு நாகரிகம்? நீங்க கண்ணாமலான்னு எங்க மேல வந்து அட்ராசிட்டி பண்ணுவீங்க, நாங்க நாகரிகமா சொல்லணும், பேசணும். இது சம்பந்தமா வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா அழுதா கூட சத்தம் போட்டு ஆகாத, சத்தம் வந்து டிஸ்டர்பா இருக்கு எனக்கு, அழுவுறது நீ மூச்சு கட்டிங்கன்னா அழு அப்படின்னு சொல்லுவீங்க போல இருக்குதா? பிப்ரவரி மாதம் வந்து கணவர் பிரவீன் அவர்கள் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமா வந்து முறையான நடவடிக்கைகள் இல்ல, அவங்களுடைய தாய் தந்தையார் மீதும் கணவர் அதாவது அவருடைய சகோதரர் மீதும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டு 2 மாசத்துல சார்ஜ் ஷீட் அவங்க வந்து ஃபைல் பண்ணல. எந்த முறையான நடவடிக்கை எடுக்காதனால ஷர்மிளா என்ற அந்த பெண்மணி வந்து தற்கொலையில செஞ்சிருக்காங்க கடந்த 14ஆம் தேதி. 1 வார காலம் கோமால இருந்து நேற்றைய தினம் தான் அவங்க வந்து உயிர் பிரிந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? நீங்க கிருஷ்ணசாமி மீது ஒரு கொலை வழக்கு போடப்பட்டது மாஞ்சோலையில. கிருஷ்ணசாமியா போய் அறிவால் எடுத்து வெட்டினாரு. அவர்கள் தரப்புல இருந்து அவர்கள் கட்சிக்காரர்களுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஆனா கிருஷ்ணசாமி அதில் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படுகிறார். அதே மாதிரிதான் எங்களை மாதிரி இயக்கங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த அட்ராசிட்டில இருந்து அவன் ஒரு விகண்டு வரான்ல, அதை போடும்போது இன்னாருக்கு தூண்டுதல் பேரில் இது நடந்ததுன்னு எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ எங்கெங்கேயோ நடந்த ஆணவங்களே தர்மபுரியில நடந்தது, அப்புறம் நம்ம நாமக்கல் பக்கத்துல நடந்தது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இங்க சென்னையில் பல மசுருங்கெல்லாம் பேசுவானோ, யோ இப்பெல்லாம் ஏதியா சாதி, இப்பெல்லாம் யாரையா சாதி பார்க்கறான் அப்படின்னு பேசுறானுல்ல. இதே சென்னையில் நடந்திருக்குல்ல சாதி பார்த்த நிகழ்வு. சார் சென்னையில எஸ்சி பறையர்னு சொல்லி வீடு கேட்க முடியாது சார். அந்த மயிர் நிலைமை தான் இங்க இருக்கு. இவெல்லாம் சொல்லுவான் பிராமணர் தவிர்த்து அப்படின்னு சொல்றாங்கல்ல. எஸ்சிக்கள் பெரும்பான்மையான ஏரியாக்கள்ல போய் வீடு கேட்க முடியாது. எஸ்சி மக்கள் எங்கெங்க அப்படி இருக்காங்களோ அங்க தெரிஞ்சு கேட்கலாம். மத்த இடத்துல இருந்துச்சு அந்த சமூகம் வந்து கையெழுத்து போட்டுதான் வந்து ஸ்டேஷன்ல போட்டுதான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அதுல இவ்வளவு பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து ஓரளவு நல்ல. அதற்கு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் தேவைப்பட்டார் அதை நீக்குவதற்கு.
ஆனா அப்படி நீக்கின அம்பேத்கரே இன்னைக்கு கீசாதிப்பாயா? அம்பேத்கர் கீசாதிக்காரன் முழு கோட்டு போட்டுங்கிறாரு. உங்க தலைவர் தானே சொல்ல வைக்கிறாங்க. ஐநா மன்றத்தில் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சாதாரண ரோட்டு ஓரம் குப்பை பொறுக்கிறவன், எச்சத்தட்டு கழுவுறவன், நான் எல்லாரையும் சொல்லல, மதிக்கிறானா சார்? பிச்சைக்காரன் அது காலனி பகுதி நான் பிச்சை எடுக்க மாட்டேன்றான். அப்படியான மனநிலை இருக்கு. அப்போ அங்க கௌசல்யா, சங்கர், திவ்யா, இளவரசன், இப்படி பல கொலைகள். அதற்கு முன்னாடி கண்ணகி முருகேசன், இப்படி ஏகப்பட்ட படுகொலைகள் நடந்து கொண்டே வருகிறது. எல்லாரும் நான் சொல்றேன் அதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை ஏத்துங்க அப்படி சொல்றான். சிறப்பு சட்டம் வேணாம், ஒரு மசூரம் வேணாம், இருக்கிற சட்டத்திலேயே ஒழுங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தடுங்க. இப்ப அரசியல் என்ன சொல்லுது? இப்ப திராவிட மக்க அரசா மாடலா? சாரி, வாயில தவறி வந்துச்சா இல்ல உண்மை வந்துச்சான்னு தெரியல. அப்போ ஆணவ இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு நாங்க அரசு வேலைகளில் ப்ரிஃபரன்ஸ் தரோம், அவர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான உறுதி தரோம் அப்படிலாம் இவங்க சொல்றாங்கல்ல. எங்கேயாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சார்? இன்னொன்னு சொல்லு, நான் பொதுவா இந்த சாதி மறுப்பு திருமணம் எங்க பசங்க போய் இன்னொருத்தர வீட்டுல கல்யாணம் பண்ணதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் அதுல கொஞ்சம் நம்ம வீட்டுல பசங்க இருக்குது, நம்ம அத்தை புள்ளக்குது, மாமா புள்ளக்குது, நம்ம காலில புள்ளக்குது, அதை போய் நல்லா கொஞ்சம் கல்யாணத்தை பண்ணி அதை சிறப்பா பதிவு செஞ்சிருக்கீங்களா? இயற்கையா ஒரு பெண்மணியை பார்த்தா ஒரு காதல் ஏற்படும், அதன் மூலியமா வரக்கூடியதான் இந்த சாதி மறுப்பு திருமணம் எல்லாம். ஏன்னா நீதான் சார் சாதி மறுப்பு திருமணம் நீ சாவரன்னு தெரியுது இல்ல? இது வக்கற்ற அரசு, வகையற்ற அரசு, கேடுகட்ட சமூகம் உன்னை கொள்ளுதுன்னு தெரியுது இல்ல? என்ன மயிருக்கு நீ போய் அங்க போய் தாலி கட்டுற? என்ன மயிருக்கு அங்க போய் லவ் பண்ற? அங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணுக்குதா சார்? அதாவது நம்ம இவன் காதலிக்கிற உரிமைக்கு நாம கூட நிக்கலாம். அதை மீறி காதலிச்சிட்டான்னா அவனுக்கு உரிய பாதுகாப்பையோ இல்ல ஒருத்தர் நம்ம கிட்ட என்ன இந்த மாதிரி நான் பட்டேனே இல்லைண்ணா நம்ம சொல்லி இழிப்பாப்ப இல்லைண்ணா நான் என்ன இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க ஒரு திருமணம். ஏன்னா நான் கூட பல திருமணம் செஞ்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு யாரு என்ன ஏது அப்படிலாம் நான் செஞ்சு வச்சிருக்கோம். அது வேற விஷயம். ஆனால் ஜென்ரலா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நம்ம வீட்டுல அப்பா அம்மா நம்மள எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்ந்து நாம ஒரு முதல் தலைமுறையா 2வது தலைமுறையா கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து வரோம், பழைய நிலைக்கு வரோம். அப்படிங்கிற போது எதுக்கு இது? பட் ஆனா அதே சமயத்துல அந்த உரிமைக்காக நாம நீ செய்யறது எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த உரிமைக்கு நான் துணை நிற்கிறேன், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த சமூகம் இப்படி கேடு கட்டி இருக்கு. இவன் இப்படிதான் இருக்கான் சார். ராமதாஸின் மருத்துவர் ராமதாஸுங்கல்ல, அவங்க தம்பி மனைவி ஒரு ஏசி தான், பறையர் தான். ஜெகத் ரசிகன் 2வது பொண்டாட்டி ஒரு பறையர் தான். எவனா ஜெகத் ரசிகனை கொண்டுட்டானா இல்ல ஜெகத் ரசிகன் பொண்டாட்டியை கொண்டுட்டானா இல்ல மருத்துவர் வீட்டுல யாராவது கொலை நடந்ததா? இல்ல ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தெரியும். நீங்க சொல்றது பாக்க அடித்தட்டு மக்கள் மத்தியில தான் இந்த மாதிரியான ஏன் நம்ம சாகணும்ன்ற நான் பொதுவா எனக்கு இந்த காதல் மேலாம் ஒரு பெரிய நாட்டம்லாம் இல்லைங்க. இப்ப நீங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும், அதே மாதிரி பெண்களுக்கும் ஈர்ப்பு வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ்ல ஒரு பையன் ஏறுறான், ஒரு வயசு பையன் ஏறான்னு வச்சுக்க, டக்குன்னு அப்படி பார்ப்பான் பொம்பளை சீட்டு பக்கம் எது நல்லா இருக்குதுன்னு பார்ப்பான், கொஞ்சம் அழகா இருக்கிறத அப்படி உத்து பார்ப்பான், இன்னும் ஒண்ணு நம்மள சீண்ட மாட்டேங்குது, அது பக்கத்துல பின்னாடி ஒண்ணு குறுகுறுன்னு பாக்குது, பரவாயில்ல அது கொஞ்சம் சுமாரா இருக்குது, அப்ப அதை பார்க்க அவன் பார்க்க டக்குன்னு அது இறங்குற இடத்துல இவன் இறங்கிடுவான். அந்த வயசு அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்க. இறங்கிட்டு அப்புறம் என்ன ஏது எப்படி உன் பேர் என்ன ரொம்ப அழகா இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அது எதுன்னு பேசி கீசி அப்படியே ஒரு அந்த கருமம் தான் லவ்ன்றான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அது என்ன சாதி, அவங்க பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அது ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுது இல்ல, அப்புறம் லவ் கல்யாணம் கர்மாந்திரம் அப்படின்னு ஆயிடுது. பொதுவாக முன்னாடி சொல்ல கல்யாணம் பண்ணி கர்மாந்திரம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்னைக்கு கலப்பு திருமணம் இல்ல சாதி இதுக்கு என்ன பெரிய மயிறு சாதி மறுப்பு திருமணம். ஒவ்வொரு சாதியும் ஒட்டி கொண்டு தானே வருது. இப்ப இந்த நம்ம பள்ளிக்கரண விஷயத்துல கூட இந்த பூரா ஏமாத்துறான ஒருத்த கருப்பு சட்டை போட்டுனேன் அவனதான் அந்த திருமணம் பண்ணி வச்சதா சொல்றாங்க. இந்த உறுதிமொழி எல்லாம் எடுத்து அந்த மயிர் எல்லாம் இப்ப எங்க போனா, திராவிடர் கழகத்தை சொல்றீங்களா? எவனோ ஒரு மயிராண்டி எங்க போனானுவா? ஏதாவது ஒரு இதுக்கு அந்த ஆள் அந்த மடத்தோட தலைவர் ஏதாவது ஒரு கடன் தெரிவிச்சிருப்பாரா? இல்ல இதற்கு முன்னாடி நடந்த ஆணவ கொலைகள்ல, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள்ல, சாதி மாறி திருமணம் செய்தவங்கல்ல, படுகொலைகள்ல எனக்கு வர ஆத்திரம் ஏதாவது ஒரு வாய் திறந்திருப்பாங்களா?
அப்போ இன்றைய வரைக்கும் அரசு நாங்க அந்த சிறப்பு சட்டம் போடுறோம், சிறப்பு சட்டம் போட ஒரு மாசம் போடாதீங்க, நீங்க இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க சார். சார் தஞ்சாவூர் இப்ப நீங்க திருப்பூர்ல வந்து ஒரு சம்பவம் நடந்தது லாஸ்டா. ஒரு பல்லர் சமூக பையனும் ஒரு ஒன்னு பல்லன போச்சு பானுவோம் தேவேந்திர குல வேளாளர் சொல்லுன்னு அந்த சமூகத்துல இருந்து ஒரு தம்பியும் இந்த தேவர் சமுதாயத்தில் இருக்க ஒரு பிரிவோட தம்பியும் ஊர்ல லவ் பண்றாங்க. அந்த பையன் திருப்பூருக்கு வேலைக்கு போறான். இந்த பொண்ணு ஏதோ செட்டிங்கா தான் இருக்கும். இந்த பொண்ணு எங்க வேலை செய்யறோம்னா அங்க போகுது. சார் ஒருத்தர் ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடத்துறான் சார். அவன் எப்படியே குடும்பம் நடத்தாதியா, கல்யாணம் பண்ணிக்கடா, திருமணம் பண்ணி வச்சிடலாம்டா அப்படின்னு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க சார். நியூ இயர் அந்த சீசன்ல பசங்களாம் திருமணம் வச்ச உடனே அந்த தாலி கட்டுறதை எடுத்து அந்த ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இந்த இதுல வைக்கிறான், இந்த ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சோன்னே ஊருக்கு தெரிஞ்சிடுது. நேரா அவன் கிளம்பி அங்க வரான். அவங்க வீட்டுல இருந்து வராங்க. தேடி கீடி கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல சொன்ன உடனே போய் போலீஸ் வந்து வீட்டுல குடும்பம் நடத்தி கொண்டு இருந்த அந்த 2 பேர்ல இருந்து பொண்ணை வந்து கூட்டி வராங்க சார். இவன் முன்னாலேயே வரான். போலீஸ் என்ன சொல்றாங்க, யோ நீ வந்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வெறியில இருக்கான், உன்னைய கொன்னுடுவாங்க, அதனால நீ ஸ்டேஷன் பொம்மையா வராதுன்னு அந்த வயது பெண்ணை அவங்க கூட அனுப்பிச்சிடறாங்க இந்த தஞ்சாவூர் பக்கம். இவன் பின்னாடியே 2 வீலர்ல வரான் சார். அன்று விடியற் காலை அந்த பெண் கொல்லப்படுகிறான். ஆச்சா, இவன் அப்ப அந்த ஊர்கள்ல இந்த பொருள் விற்கிறவன், இந்த மாதிரி வியாபாரி, சின்ன சின்ன வியாபாரி, வட்டி குருவெல்லாம் இருப்பான்ல வெளியூர்ல இருந்து வந்து, அவன் வந்து இந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு டெத் ஆகி போச்சு அப்படின்னு இந்த பையனுக்கு சொல்லிடுறான். இந்த வீட்டுல இந்த பொண்ணு வந்து ஏதோ சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்லி எடுத்து போய் ஈம சடங்கெல்லாம் பண்றாங்கன்னு இவனுக்கு தெரியுது சார். சார் இந்த நாட்டுல இந்த நிர்வாகத்தின் மீது காரி துப்புறன்ற எண்ணம் எங்க தெரியுமா வருது? அவனுக்கு தெரிஞ்சு தன்னுடைய மனைவி, காதல் மனைவி கொல்லப்பட்டாலும் தெரிஞ்சு அவன் புகார் கொடுக்கறதுக்கு 3 நாள் ஆகும் சார். ஒரு டிப்ளமா படிச்சவன், ஒரு எழுத படிக்க தெரிஞ்சவன், விவரம் தெரிஞ்சவன் அவன் வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனோட கம்ப்ளைண்ட்டை ரீச் பண்றதுக்கு 3 நாள் ஆகுது. அவன் நண்பர்கிட்ட சொல்லி அந்த நண்பர்கள் டிஜிபிக்கு வந்து மெயில் அனுப்பி அந்த விசாரணையில வந்து சார் அந்த மாதிரிலாம் நடக்கலன்னு நாங்க லோக்கல்ல சொல்லி அதுக்கப்புறம் வேற ஏதோ ப்ரெஷர் இந்த மாதிரியான மெயில்கள் போய் பரிமாறப்பட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஒரு படிச்சவன் தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்றதுக்கு 3 days ஆகுது. அந்த நிலையில தான் தமிழ்நாட்டுல ஆட்சி பரிபாலனம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காமச்சியா தொடர்ச்சியா வந்து இது மாதிரியான ஆணவ கொலைகள் சராசரியா தமிழகத்துல மட்டுமே 80 இருந்து 120 கொலைகள் வந்து ஆண்டுதோறும் நடக்குதுன்னு சொல்லி சர்வேக்கள் தான் சொல்லுது, ஸ்ட்ராட்டஜிக் சொல்றது நம்ம பார்க்கிறோம். நம்ம இத்தனை காலமும் வந்து நம்ம பெரியாரம்மன் சாதிய ஒழிச்சிட்டோம்னு சொல்றோமே, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சாதிய வன்முறைகள், இந்த ஆணவ கொலைகள் எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா இது மாதிரி ஆணவ கொலையில நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. தவிர்க்கப்பட வேண்டியதா, தண்டிக்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டியது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தவிர்த்தல் சரியான வார்த்தையா? இல்ல இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தவிர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த மாதிரி நிகழ்ச்சியே நடக்கூடாது, ஆணவ கொலைங்கிறது நடக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. அதைத்தான் நான் பதிவு பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. எனவே இந்த ஆணவ கொலைங்கிறதே வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஆணவமாகத்தான் இது தெரியுதே தவிர இதற்கு பெயர் தான் ஆணவ கொலைன்னு வச்சிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து வட மாவட்டங்கள்ல வந்து வன்னியர்களுக்கும் பிற இனத்தவர்களுக்கும் தான் இருந்துகிட்டு இருந்தது. அது இப்போ பரவலா இப்ப பள்ளிக்கரணை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யாதவா பையனுக்கும் யாதவா பொண்ணுக்கும் ஒரு பறையர் இன பையனுக்கும் நடந்த ஒரு காதல் திருமணம். இது முறைப்படி ஒரு காதல் திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டது. அது திருமணம் செஞ்சு வைக்கப்பட்ட திருமணத்துல இதை வந்து இந்த மாதிரி வந்து பட்ட பகலையில வெட்டி கொண்டு இருக்கானுங்க. ஸோ இது பேர்ல ஏன் எஃப்ஐஆர் போடாம இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு எதுக்கு சார்ஜ் ஷீட் போடலன்னு தெரியல. இது இப்ப நீ கேட்கறதுனால திருமாவளவன் அவர்களும் வந்து கம்மியா அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது வந்து சுணக்க காட்டியிருக்காங்க. குறிப்பா அந்த பெண்ணுடைய பெற்றோர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவரே அறிக்கை விட்டுருக்காரு. இல்ல பெண்ணோட பெற்றோர் மட்டும் இல்ல சார், அறிக்கை விட்டா போதுமா? இப்ப சொல்லணும்ல முதல்வர்கிட்ட, அவங்கள கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. முதல்வர்கிட்ட போதிய அழுத்தம் கொடுத்துருக்கணும்.
அது என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த மட்டும் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாடுகளை உடனடியா கண்டறிந்து அவங்கள ஊர் முழுக்க கருப்பாடாதாங்க, அது என்ன வேலையை பண்ணுறது? விட்டு சஸ்பெண்ட் இல்ல இது பண்ணணும். மாதிரியான வழக்குகள் எப்பவுமே சுணக்கம் காட்டப்படுது. இல்ல ஐயா கூட மேற்கோள் காட்டினார் பல விஷயம். இல்ல இப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த ஸ்டேஷன்ல யாருமே எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சொல்லும். கம்ப்ளைண்ட வாங்கினாலே எஃப்ஐஆர் போட்டணும். அதுல இந்த சரகத்துல வரல அடுத்த சரகத்துல தான் வருதுன்னா கூட இங்க எஃப்ஐஆர் போட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தான் சட்டம் போட்டு வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு இவங்கள உள்ள தள்ளணும். ஏங்க யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்கள உள்ள தள்ளணும். அப்பதான் நான் தஞ்சாவூர் இன்சிடென்ட் ஒன்று சொன்னேன். அது நடந்து ஒரு 3 மாசம் ஆகுது. என்ன புடுங்க நீங்க சொல்லுங்க, ஆத்திரம் வருமா வராது? அப்ப அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும்ல. கொலை நடந்தா எஃப்ஐஆர் போடுறது சகஜம்தான். ஒரு ரோடு ஆக்சிடென்ட்னா கூட எஃப்ஐஆர் தான் போடுவீங்க. ஆனா ஒரு சம்பவம் எஃப்ஐஆர் போடுறோம்னா அடுத்து அந்த சம்பவம் நடக்காம பாத்துக்கணும்ல. இப்ப திரு மூர்த்தி சார், எனக்கு ஒரு இதுல கேள்வி இருக்கு. இப்ப நீங்க அந்த சமூகத்தினுடைய தலைவரா இருக்கிறதுனால இப்போ உங்க சமூகம் இதுல கடுமையான பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது நம்ம தசமா பாக்குறோம். இப்ப இதுக்கு இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு தீர்வா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க சமூகத்து மக்களுக்கும் பொதுவா எப்படி சொல்லுவீங்க சார்? பொதுவா இந்த மாதிரி இந்த கர்மாந்திரம் இந்த கல்யாணம் எல்லாம் வேணாம்னு தான் நான் சொல்றேன். அந்த மக்கள் உங்க மக்களுக்கு நீங்க அதை சொல்லி வார்த்தை எடுத்து நிச்சயமா நம்ம எல்லாரும் என்ன கூட ஒரு மாதிரி சொல்லுவாங்க, என்ன அங்கன்னா பொண்ணு செஞ்சு வச்சுக்கிதாது. நீங்க இதுல ஒரு பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு எஸ்சி வீட்டு பெண் மாற்று சமூகத்துல போய் திருமணம் பண்ணினால்னா அங்க பிரச்சனை இல்லை. மாற்று சமூகத்தில் இருக்கிற பெண்கள் எஸ்சி ஆண் திருமணம் பண்ணாங்கன்னா அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த ஆணின் சாதி தொத்தி கொண்டு வருகிறது. அதுதான் பிரச்சனை. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறக்கிற குழந்தையும் அந்த எஸ்சி சர்டிபிகேட்லயே தொத்திக்கின்னு வருது இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இவர்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இன்னொன்னு பேசிக்கல. இப்ப எங்க வீடுகள்ல எஸ்சி வீடுகள்ல பட்டியல் சமூக வீடுகள்ல ஒரு வேறு சமூகத்துல ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பையன் ஏதாவது அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணான்னா, ஏய் பொண்ணு மகாராணி மாதிரி வளர்ந்த பொண்ணு, ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ற அப்படின்னு வீட்டுல கேட்பான். இதே எங்க பொண்ணு அங்க மாறி கல்யாணம் பண்ணிருந்தா ஏதாவது அவன் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு ஒரு மயக்கத்துல ஏதாவது செய்யற வச்சுக்க, ஏய் அவன் எங்க இருந்தவன் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற கரும்பு முடிச்சவன அப்படின்னு சொல்ற போக்கு இயல்பா இருக்கீங்க. இது ரொம்ப ஓவர்னா எங்க அனுபவத்தை சொல்றேன். நான் இந்த மாதிரி எத்தனை வழக்குகளை நம்ம பார்த்திருப்போம். அதனால இவங்க இது என்ன சார் இது நீங்க சொல்றது நடைமுறை சாத்தியமாக இருக்கு. இப்ப நவீன காலத்துல இப்ப அந்த கலப்பு திருமணம் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்லாம் அது நடைமுறை சாத்தியப்படும். இல்ல அதாவது தவிர்க்கணும்னா இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை தகவமைத்துக் கொள்ளணும் சார். சார் ஒரு பள்ளி கூட ஒரு வெள்ளையான மரத்துல இருந்தா வெள்ளையா இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற பள்ளி வெள்ளையா இருக்குது, ஒரு மரத்துல இருக்கிற பள்ளி மரக்கலரோட இருக்குது இல்ல. அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளுது இல்ல. அப்போ நம்ம இந்த சூழல் இதுதான். சரி, கலப்பு திருமணம் பண்ணோட சாதிய ஒழிப்புண்டா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்க, அவன் செத்த பிறகு எந்த மயிராணி நிக்கிறாங்க, இதுல ஏதாவது காசு அடிக்கலாமான்னு பார்ப்பான் பல பேர். அந்த மாதிரி சூழல் தான் இங்க நடக்குது. குறிப்பா கலப்பு திருமணத்தை டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துறாரு. அப்பதான் சாதி ஒழியும் இன்னும் சொல்றாரு. உயிர்தல போகுதுங்க. தியரட்டிக்கலா நீங்க சாதி ஒழியும் அது ஒழியும் இது ஒழியும் அப்படின்னு சொல்றீங்க. நடைமுறையில் அந்த மாதிரி இல்லையே. எல்லாம் செத்த பிறகு வீழ்ந்த படுகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போர்களை கணநடைப்போன்னு ஒரு வாசகத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி படுகொலைகள் நடந்தா 10 நாள் ஆனாலும் நாங்க பாடியை வாங்க மாட்டோம், சம்மந்தப்பட்ட கைது பண்ணோம்னா இவர் நேரா அங்க போய் இறங்கி பாடியை வச்சுதான் நாரிடும். இன்னமும் ஒரே நாள் எடுத்து போய் நாங்க சீஸ் போட்டு நாங்க வருத்தா சாட போறோம், எப்படிதெல்லாம் எடுத்து போய் புதைக்க போறோம். அது இப்ப செத்தவன் 4 நாள் இருந்தானா 10 நாள் இருந்தானா ஒரு நியாயம் வேணும்னு பொதுமக்கள் போராடுறான்ல, சொந்தக்காரன் போராடுறான்ல, உடனே அங்க போய் வீழ்ந்த படுகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை பொருளை கணக்கு எடுப்போன்னு அந்த பாடியை வாங்கி டிஸ்போஸ் பண்ற வேலையை தானே இவர் செய்யறாரு. சரி, ஓகே. திரு காமாட்சி ஐயா, நிறைவான உங்க பாடலை பதிவு செய்யுங்க. நம்ம அந்த 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியில இந்த சாதி ஆணவ படுகொலை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நம்ம நடவடிக்கைகள்லாம் எடுத்தோங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருக்கு. மேலும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காரு அந்த கோரிக்கை அரசின் மீது.
இதுக்கு தனியார் சட்டம் ஒண்ணு வந்து கொண்டு வாங்க சாதி ஆணவ படுகொலை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம மத்திய அரசு மீதும் வச்சிருந்த இந்த தேர்தல் அறிக்கையில தொடர்ச்சியா அவர் வந்து மாநில அரசு மீது இந்த கோரிக்கையை வச்சிட்டு இருக்காரு. நம்ம என்ன செஞ்சோம்னு இருக்குல்ல. இல்ல இதுல வந்து காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அது வெறும் காவல்துறையை நிப்பாட்டுறாதீங்க. காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இதுல கவனம் செலுத்தணும். அந்த துறையினுடைய அமுதா ஐஏஎஸ் வந்து உள்துறை செயலாளரா நல்ல திறமையான பெண்ணா இருக்கிறதுனால தான் அந்த துறைக்கு அவங்கள நியமிச்சாங்க. அவங்க வந்த பின்னாடி இது போன்ற கொலைகள் கண்டினியூவா நடக்குதுங்கும் போது மிகுந்த வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாத்தான் இருக்கு. அதனால நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த காவல்துறை அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து இதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை ஏற்றி அதை செயல்படுத்த வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் சார். காவல்துறையோட சுருக்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவங்க திராவிட என்னது மாடலா, என்ன மாடலோ மண்ணும் சார். நீங்க நம்ம இப்ப பேசுன இந்த பள்ளிக்கரணை விஷயத்துல அந்த பையன் கொல்லப்படுறான், ஒரு 4 பேர் அதுல வந்து அந்த சம்பவத்துல ஈடுபடுறான், அவன் 4 பேரோட அது முடியுது. ஆனா இந்த பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணிருப்பாங்கல்ல, சம்பவம் நடந்த உடனே போலீஸ் வந்து பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணிருப்பாங்க, நீ என்னமா சொல்றன்னு. அப்ப அந்த பொண்ணு இன்றைக்கு தற்கொலை கடிதத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இன்னொரு சகோதரனும் தான் காரணம், இதுக்கு அவங்க மேலதான் வழக்கு போடணும் அப்படின்னு நோட் எழுதி வச்சுட்டு அந்த புள்ள வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுது இல்ல. அப்போ கொல்லப்பட்ட போது அந்த விசாரணையில் அந்த புள்ள அதை சொல்லியிருக்கும்ல, மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க சார், யாரா இருந்தாலும் பாவம் இல்ல அது, அந்த புள்ள சொல்லியிருக்கும்ல இந்த மாதிரி இவங்களும் காரணம்னு. அவங்கள போட்டு இருந்தார், அந்த விசாரணை ஒழுங்காக நடத்தி இருந்தார், இன்னைக்கு அந்த பொண்ணை எழுந்திருப்போமா நம்ம? அப்போ இந்த விசாரணை போக்கு எப்படி இருக்கு? சம்பவத்தில் ஈடுபடுறவங்க மட்டும் தான் பிடிப்பீங்களா? பின்னாடி எவன் பேக்ரவுண்ட் விசாரிக்கவே மாட்டீங்களா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னத்துக்கு அந்த போய் எல்லாத்தையும் போய் தூண்டி துறவி அப்படின்னு ஒரு சாதிய மனப்பான்மை இருக்குல்ல சார். நீங்க மனுஷனை திருத்தணும்னா சட்டத்தின் மாட்சியை இங்க சரியா நடைமுறைப்படுத்தணும்னு வச்சிங்க, எல்லாமே தீர்ந்துடும் சார். புதுக்கோட்டையில ஒரு பையனை, இந்த பாட்டு பாடுற பையனை அடிச்சாங்கல்ல, அந்த பையன் சொன்னான் தெரியுங்களா, என்னை வாபஸ் வாங்க சொல்றாங்க, நான் வாபஸ் வாங்க மாட்டேன், இந்த வழக்கை நடத்தி உரியவருக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இந்த மாவட்டத்தில் சாதியின் பேரால் அடி வாங்கிய கடைசி அட்ராசிட்டியால நான் இருக்கணும். அடுத்து இன்னொருத்தன் இந்த மாதிரி சம்பவத்தை ஈடுபடக்கூடாதுன்னு அவன் நினைக்கணும், அதற்காக நான் உறுதியா இருக்கேன்னு சொன்னான்ல. இந்த உறுதி யார்கிட்ட இருக்கணும்ன்றீங்க? யார்கிட்ட சார் இருக்கணும்? கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அப்ப நீ உனக்கு இந்த உறுதி இல்லைன்னா இதை நீ வந்து ஆதரிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? 2 தானே, ஒண்ணு நியாயத்தின் பக்கம் நிக்கணும், இல்ல அநியாயத்தின் பக்கம் நிக்கணும். நீ நியாயத்தின் பக்கம் நிக்கலன்னா அப்ப எந்த பக்கம் நிக்கிறீங்க? அநியாயத்தின் பக்கம் நிக்கிறீங்க. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன், தடுக்கணும்ல சார். ஒரு உயிர் இல்லை, அந்த புள்ள தூக்க மாட்டேங்கும் போது, அந்த சூசைட் கடிதத்தை எழுதுகிற போது அந்த புள்ள மனசால நொந்து எப்படி அழுதுருப்பான் இல்ல? இப்போ திடீர்னு போய் மாட்டிக்கிறது வேற சார், ஒரு எமோஷன்ல அதை எழுதி வச்சுட்டு நான் செத்த பிறகாது இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அந்த பொண்ணு நினைக்குது இல்ல. ஏன் அது வந்து அரசாங்கம் நினைக்க மாட்டேங்குது? சரி, இதுல உள்ளவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அடுத்த ஒரு சம்பவம் வந்து நடக்காது, நமக்கும் வேலை மிச்சம், லா அண்ட் முறைப்படி நம்மளும் அங்கங்க அலைஞ்சி இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு பண்ண தேவையில்ல அப்படின்னு பர்சனலாவது அவங்க யோசிக்கணும்ல. அப்போ அவங்க யோசிக்க விடாம இருக்கிறாங்கன்னா, இப்படி நம்ம யோசிக்கலாம், நம்மள யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நம்ம முதல்வர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பெருசா ஒண்ணு இருக்காதுன்ற ஒரு அசால்ட் தானே. எனக்கு இன்னொரு அடிஷனல் ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப இந்த ஆதிக்க சாதி மனப்பான்மையும் இதுல ஒரு முக்கிய ஒரு அங்க வகிக்குதுல்ல இந்த கொலைகள். அதாவது ஒரு சயின்டிபிக்கலா ஒண்ணு சொல்றான் சார், ஒரு 5000 தலைமுறைகளாக ஒருத்தன் அடிமைப்பட்டு குனிஞ்சு குனிஞ்சு இருந்தான்னா அந்த ஜீன்ல அந்த குணநலங்கள் இருக்குன்றான். அதே மாதிரி எதிர்த்தரப்புல அந்த மாதிரி இருக்கும்ல. ஆண்ட பரம்பரை ஒரு மயிரும் இல்ல, பெரிய ஆண்ட பரம்பரைன்றோம்ல. நாங்க அந்த பரம்பரை போய் தாசியார் ஆபீஸ்ல பியூன் கிட்ட கை கட்டி நிப்பான் தெரியுமா, தலைவரை ஒரு 100 ரூபாய் தராத கொஞ்சம் கையெழுத்து வாங்கி கூட அப்படின்னு நிப்பான் தெரியுங்களா? அப்பெல்லாம் அந்த மீசையில அப்படி மைசி விட்டுருவாங்க. நம்ம எல்லாரையும் சொல்லல, இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள். அப்போ மசூர்ல தான் இவங்களுக்கு வீரம் இருக்குது. அப்போ இது ஒரு மனிதாபிமானப்பட்ட செயல, ஒரு உயிரை கொள்வதற்கு
அதுவும் இந்த காதலிச்சாங்க சார், நம்ம வீட்டு பிள்ளை தானே சார். இந்த பொண்ணு அவன் அப்பா அம்மா குழந்தைல இருந்து எப்படி கொஞ்சம் விளையாடி இருப்பான். அட ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் போது அந்த மழலை செல்வத்தை அவன் எப்படி கொஞ்சம் வளர்த்திருப்பான். இந்த புள்ள தப்போ ஏதோ ஒன்று பண்ணுது, ஒன்னும் கன்வின்ஸ் பண்ணுங்க. சரி, அது கடந்து போயிடுச்சுன்னா சரி, அந்த புள்ள நம்ம புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்லாம் சார் ஒருத்தன் யோசிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாதி மயிர் இது. உன் சாதி எத்து போய் எங்கன்னா ஒரு ஒரு உன் ஜாதிக்காரன் தானே, இப்போ அந்த ஜாதியில இருக்கிற ஒரு பணக்காரங்கிட்ட போய் சார் நானும் உன் ஜாதி தான், என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்ல, ஒரு 10,000 கூட நான் கொடுத்துருவேன், நான் உன் ஜாதி, ஒரு மயிருக்கும் பிரயோஜனம் இல்லை ஜாதி இது. அப்படி இருக்கிற போது மக்கள் மனநிலை கொஞ்சம் மாறணும் சார். இதெல்லாம் ரொம்ப மனிதாபமற்ற செயல். அதை விட கொடுமை இந்த அரசு இதை ஒரு சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது. ஐயோ, இது இந்த அரசை விமர்சிப்பதுக்கு இதுல வார்த்தைகளே இல்லை. உங்களோட இருவரோட கருத்தை நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகள்.